இருந்தாலும் உன் சித்தப்பா தான் இருக்காருன்னு நீ அப்படியே விட்டுற கூடாதுல்ல. மாசம் மாசம் உனக்கு வர ஷேர் அமௌண்ட்டையாவது கரெக்டான செக் பண்ணும்ல. சும்மா பேச்சுக்கு இதை நம்மளுடைய கடன் சொன்னேன் நான். அதை பிடிச்சிக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா. ஷாம் சித்தப்பா ஒருத்தர் கோர்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய கம்பெனியில் அவனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எனக்கும் அந்த வேலை விஷயமா அவர்கிட்ட பேசுறேன்னு சொன்னாமா. அந்த வேலையில சேர்ந்துட்டா மதிக்கு என்ன வேணாலும் நகை சீருன்னு செஞ்சு போட்டுடலாமா. அந்த நடராஜனுக்கு கடைக்கு வந்திருந்தாமா ஒரு பொண்ணோட. நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டு போடுற சோத்தை தின்னுட்டு இங்கே இருந்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? என்னமோ பெருசா அவங்களுக்கு தான் மான ரோஷம் இருக்கிற மாதிரி கொழுப்பெடுத்து போய் விட்டு விட்டு வெளியே போனாங்க. இப்ப என்னாச்சு? அவங்க பிள்ளைங்களும் அவங்கள மாதிரியே கொழுப்பெடுத்து தெரியுதுங்க. ஆனா இவ்வளவு நடந்தும் திமிர் இன்னும் குறையல. விடு, இப்போதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு. சரி, நடராஜ் கடைக்கு வந்தான், அப்புறம் என்ன? அவன் அந்த பொண்ணுகிட்ட கதிர் ஸ்டோர்ஸ்ல நானும் ஒரு பார்ட்னரு, எனக்கும் மாசம் மாசம் ஷேர் வருது அப்படி இப்படின்னு பயங்கரமா கதை விட்டுருக்கான். அந்த பொண்ணு அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு வா ஷாப்பிங் போலான்னு கூட்டிட்டு வந்துருச்சு. இவன் பேச்ச உண்மைன்னு நம்பிக்கிட்டு அந்த பொண்ணு பண்ண அலட்டல பாக்கணுமே. என்னமோ கடையே இவளோட மாதிரி பெரிய அலம்பல். அங்க போறா இங்க வரா, கிடைச்சதெல்லாம் அள்ளி தூக்கி போட்டுக்கறா. இவன் கோடி கோடியா சொத்து சேர்த்தாலும் ஒரே நல்ல தெருவுக்கு கொண்டு வந்துருவா. டேய், அவன் தெருவுக்கு போறானோ திருவிழாவுக்கு போறானோ எப்படியோ தொலையட்டும். அவன் கடைக்கு வந்ததெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு வாங்கின பொருளுக்கு காசு கொடுத்தான்னா சரி. காசா? அவங்கிட்ட ஏதுமா காசு? என்னடா சொல்ற? அப்ப அவன் பணம் கொடுக்காமையா போனா? தாடியும் மீசையுமா பிச்சைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் எப்படிமா பில்ல கட்டுவான்? அப்போ மொத்த பொருளையும் ஓசில கொடுத்தியா? அவகிட்ட ஓனரு பார்ட்னருன்னு கதை கதையை அளந்து விட்டுட்டு என்கிட்ட வந்து பாவமா ரெக்வெஸ்ட் பண்றான். பில் எப்ப கொடு, காசு அப்புறமா வந்து கட்டுறேன்றான். பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. போய் தொலைன்னு விட்டுட்டேன். என்னது, பாவப்பட்டு விட்டுட்டியா? அறிவு இருக்கடா உனக்கு? பொருளை லாபத்துக்கு விக்கிறதா நம்ம தொழில். இந்த மாதிரி பாவம் பார்த்து அள்ளி விட்டுட்டு இருந்தேன்னா மொத்த குடும்பமும் ஒரு நாள் நாமத்தை சாத்திக்கிட்டு போக வேண்டியதுதான். இதுல நான் தான் ஓனருங்கிற பேச்சு வேற. இன்னைக்கு பார்ட்னரு பங்குன்னு சொல்லிட்டு திரியறவ நாளைக்கு நிஜமாவே இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டானா என்ன ஆகுறது? இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும். ஏங்க, நீங்க என்ன பேசாம இருக்கீங்க? ஏன்பா, நடராஜ் உங்ககிட்ட நிஜமாவே கெஞ்சினானா? ஆமாப்பா, இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்திருந்தா காலிலே விழுந்திருப்பான். விழட்டும். இப்ப மட்டும் இல்லடா, எப்பவும் அவன் காலடியிலேயே விழுந்து கிடக்கணும். இவனும் சரி அவனோட குடும்பமும் சரி எப்பவும் நம்ம கைக்குள்ளேயே தான் இருக்கணும். நம்மளோட தெய்வ எப்பவும் எதிர்பார்க்குறவங்களாவே இருக்கணும். நீ பண்ணது கரெக்டு தான்டா. நடராஜ் திரும்ப கடைக்கு வந்தாலும் நீ ஒன்றும் சொல்லாத. அவன் என்ன கேட்டாலும் கொடு. கொஞ்சம் கொஞ்சமா அவன் எல்லாத்துக்கும் நம்மளையே எதிர்பார்க்குறவனா மாறணும். முதல்ல அந்த குடும்பத்தோட அம்பல நம்ம காலில் விழட்டும். அப்புறம் மொத்த குடும்பமும் ஒரு நாள் நம்ம காலுக்கு கீழே தான் கிடக்கும். அந்த பசங்களுக்கு எப்பவுமே நமக்கும் கதிர் ஸ்டோருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற ஒரு நினைப்பு இருக்கணும். அதே சமயத்துல எல்லாத்துக்கும் நம்மளையே எதிர்பார்க்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடய அவங்கள நம்ம வச்சிருக்கணும். வறுமையோடையே போராடிட்டு இருக்கிறவங்கள விட்டு மான ரோஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். தபார், உன் புருஷன் செலவழிக்கிற ஒவ்வொரு காசுக்கும் அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. கடப்பாறையை முழுங்கிட்டு அப்புறம் குத்துது குடையுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கங்க. எல்லாத்தையும் வச்சுட்டோம்ல, எதையும் மறக்கலையே. என்னம்மா முகம் ஒரு மாதிரி இருக்கு? பயமா இருக்குமா? அவர் வீட்ல எங்க கல்யாணத்தை ஒத்துப்பாங்கல்ல? நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க. என்ன கல்யாணம் தெரியாம நடந்ததுனால கொஞ்சம் கோவத்துல இருப்பாங்க. நான் தான் கூட வரேன்ல, எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல எனக்கு மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்குமா. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு பார்த்த இல்ல, கண்டிப்பா உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை அவங்க அம்மா உடம்ப பத்தி தான்.
என்னத்த ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டோம் தம்பி. அப்புறம் ஒரு விஷயம், இப்பதான் மதிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்க அம்மாவோட உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சிங்களா? ஏன்னா முதல் தடவையா பார்க்க போறோம், அதனால அவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்க தங்கச்சிக்கு ஃபோன் போட்டு தெரிஞ்சுட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னத்த இது, நீங்க தான் அம்மாட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்க, இப்போ நீங்களே யோசிக்கிறீங்களே. அது இல்ல தம்பி, உங்க அம்மாக்கு உடம்பு தேறிடுச்சுன்னா பரவாயில்ல, அது இல்லாம நாம அங்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுமேன்னு தான் பாக்குறேன். சரி அத்தை, நீங்க சொல்றதும் சரிதான். நான் இப்போ சித்ராட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். ஆ. ஏண்டி போன் அடிக்கிறது கூட தெரியாம ஊறுகாய் நக்கிட்டு இருக்க, மூஞ்ச பாரு. ஹலோ. அம்மா, நான் சோமு பேசுறேம்மா. சொல்லுடா. அம்மா, இங்க ஆத்தாலும் மகளும் சிவி சிங்காரிச்சு பழம் பூ பாக்கு தட்டோட தயாரா நிக்கிறாளுங்க. இத சொல்றதுக்கு தான் போனை போட்டையாக்கும். இல்லம்மா, உன்னை பார்க்கணும்னு பேசணும்னு துடியா துடிச்சவங்க இப்போ உன் உடம்ப காரணம் காட்டி வரத்துக்கு தயங்கி நிக்கிறாங்க. அவங்கள கூட்டிட்டு வரட்டுமா, இல்ல அதே டிராமாவை கண்டினியூ பண்ணி இங்கேயும் ஆஃப் பண்ணி வைக்கட்டுமா? டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. பார்க்கணும் பார்க்கணும்னு துடிச்சா இல்ல, அவளை ஏன்டா பார்த்தோன்னு துடிக்க வைக்க வேண்டாம். நான் ஓரளவுக்கு தேறிட்டேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துரு. அவளுக்கு கண்ணில் விரல விட்டு ஆட்ட நானும் தயாரா தான் இருக்கேன். சரிம்மா, அப்போ பலியாடுங்களோட நானும் வந்து சேர்ந்துடுறேன். டேய், அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே நீ தப்பிக்கணுங்கிறக்காக ஏன் உடம்ப காரணம் காமிச்ச பிச்சிருவேன் பிச்சு. இவளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறதுக்கு 3 வேளை சோத்த ஒரே வேலையில முக்க வேண்டியதா போச்சு. சரி சரி, எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லு, அதுக்கேத்த மாதிரி கட்டில என் கட்டையை கொஞ்சம் சாச்சுக்கிறேன். அம்மா, இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரத்துல அங்க வந்துருவோம். சரி சரி, வந்து சேரு. சரிம்மா. இன்னும் 2 மணி நேரத்துல அவங்க வந்துருவாங்களாம். அப்போ 2 மணி நேரத்துல சீரியஸ் ஆயிடுவேமா? அடி பாவி, கருணாக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இவ சொல்றது எல்லாமே பழிச்சு வேற தொலையுது. போடி உள்ள போ, போடி. என்ன தம்பி, என்ன சொல்றாங்க? இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு தேவையில்லையா, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, வெறும் காஃபி தான் குடிச்சாங்களாம். பரவாயில்ல, புறப்பட்டு வான்னு தங்கச்சி சொல்றா. அப்போ நம்ம போலாம்ல? போலாம் அத்தை. மதி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல? அத்தை, நான் சொல்றது கேட்டு நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. இது எல்லாம் உங்ககிட்ட சொல்ல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயத்தினால்தான் சொல்றேன். அம்மாவோட உடம்பு தேடிடுச்சே தவிர மனசு அப்படியே தான் இருக்கான். இன்னும் என் மேல கோபமா தான் இருக்காங்களாம். நாம இப்போ அவங்க முன்னாடி போய் நின்னா கண்டிப்பா என்னை கண்டபடி திட்டுவாங்க. அதோட உங்க மேலேயும் நிச்சயம் கோவப்படுவாங்க. கிராமத்துல வளர்ந்தவங்க இல்லையா, மனசுல எதையும் வச்சுக்காம மூஞ்சிக்கு நேரா பட்டு பட்டுன்னு பேசிடுறவங்க எங்க அம்மா. அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காம எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கணும் அத்தை. எங்க அம்மா எங்களை வளர்க்கறதுக்கு பட்ட கஷ்டத்தை எல்லாம் என்னால எப்பவும் மறக்க முடியாது அத்தை. அவங்கள எதிர்த்து இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை அத்தை. எங்க அம்மா உங்களை திட்டினா உங்களுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியாது அத்தை. அப்படி நடந்துச்சுன்னா என்ன நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது அத்தை. எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் செஞ்ச ஒரே காரியம் இந்த கல்யாணம் தான் அத்தை. ப்ளீஸ் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. பரவாயில்ல தம்பி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னதான் சூழ்நிலை மேல பழிய போட்டாலும் நம்ம மேல கூட தப்பு இருக்கே. அதனால உங்க அம்மா என்ன பேசினாலும் நான் வாயே திறக்க மாட்டேன். அவங்க கோவத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கே. தெரியும் அத்தை, உங்க பொறுமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அத்தை. இருந்தாலும் என்னால அசிங்கப்படுறதையும் அவமானப்படுறதையும் நான் எப்படி சகிச்சிட்டு இருக்க போறேன்னு எனக்கே தெரியல அத்தை. எங்க அம்மா என்ன எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க எனக்காக இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன்.
முதல்ல அம்மாவை தயார் பண்ணிட்டு அப்புறம் உங்களை கூட்டிட்டு போலான்னு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே இந்த பாபு வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. சரி விடுங்க தம்பி. ஒரு விதத்துல அவங்களுக்கு தெரிஞ்சது கூட நல்லதுதான். இல்லைன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியாம நாமளும் தவிச்சிருப்போம்ல. நம்பிக்கையா இருங்க, எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்திடலாம். நீங்க போய் கிளம்புங்க தம்பி. நட்ராஜ், மா இங்க பாரு, நானும் மதியம் உன் மாமாவோட அவங்க ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம். இன்னைக்காவது சீட்டுக்காரமா போய் பார்த்துட்டு வந்துடுறா. நேத்து மாதிரி கதை சொல்லாத என்ன? அவசரமா பணம் தேவைப்படுதுடா. மாப்பிள்ளையோட அம்மாவை போய் பார்த்துட்டு வந்த கையோட ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும்டா. செலவு நிறைய இருக்குடா. அப்படியே அந்த அம்மா வீட்டுல இல்லைன்னா கூட அவங்க ஃபோன் நம்பராவது வாங்கிட்டு வந்துரு. நான் ஃபோன்ல அவங்க கிட்ட பேசிக்கிறேன் என்ன? சரிம்மா, இன்னைக்கு கண்டிப்பா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. இது பாரு, ஊருக்கு போய் நான் ராத்திரிக்குள்ள வந்துருவேன். நீ பாட்டுக்கு லேட்டா வராத. சூர்யா வேற தனியா இருப்பா. நீ பாட்டுக்கு எங்கேயாவது சுத்திட்டு இருக்காது என்ன? டேய் நட்ராஜ், என்ன? அம்மா ஊருக்கு போறாங்கல்ல, அதனால நான் காலேஜ் லெக்சரர் வீட்ல இருக்கேன். நான் வீட்ல தனியா இருக்க முடியாதுல்ல. நீ திரும்பி வரும்போது என்ன கூட்டிட்டு போடா. நான் அங்கேயே வெயிட் பண்றேன். ஏய், எனக்கு நிறைய வேலை இருக்குடி. நான் போய் சீட்டுக்காரமா வேற பார்க்கணும். முன்னெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. நீயே வந்து சேரு. சரியான உதவாக்கற கேஸா இருக்கா? ச்சே. அத்தை, ஏதோ சீட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னது அது? அது ஒரு சீட்டு போட்டிருந்தேன். உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரிசப்ஷன் வைக்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்காக எடுக்கலான்னு பாக்குறேன். அதான் நட்ராஜ் போய் கேட்டுட்டு வர சொன்னேன். என்னத்த நீங்க இப்ப ரிசப்ஷன்லாம் எதுக்கு? நானும் மதியம் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் எங்களை ஏத்துக்கிட்டீங்க. இதோ இப்ப எங்க வீட்டுக்கு போய் பேச போறோம். அவங்களும் ஒத்துக்க போறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீண் செலவுலாம் எதுக்கத்த? நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் ஏன் திருப்திக்காக இந்த ஒண்ணு மட்டும் பண்ணிடலாமே. சரிங்க அத்தை, அதுதான் உங்க விருப்பம்னா தாராளமா செய்யுங்க. ஆனா அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தெல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணணுமா? சரி, நீங்க எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். நீங்க தேவையில்லாம கஷ்டப்படாதீங்க. என் மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஆனா பணம் ஒரு பிரச்சனை இல்லை தம்பி. எப்படியும் ஏற்பாடு பண்ணிடுவேன். அப்படி தேவைன்னா கண்டிப்பா உங்ககிட்ட கேக்குறேன். சரி, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அப்புறம் தம்பி, உங்க ஊருக்கு நேரா பஸ் இருக்கா இல்லையா? அந்த கஷ்டம்லாம் வேணாம் அத்தை. நான் டிராவல்ஸ்ல கார் சொல்லியிருக்கேன், இப்போ வந்துடும். சரிங்க தம்பி. அத்தை, வண்டி வந்துருச்சு. போலாம் அத்தை, போலாம் மதி. குடுமதி. மதி, என் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டல? எடுத்து வச்சிட்டேங்க. அடப்பாவி, உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? கல்யாணத்தை முடிச்சிட்டானா? எதையும் மறக்கலையே? இல்லைங்க. சரி. அண்ணே, நீங்க தானா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மதி யாருன்னு தெரியுதா? உட்காரு மதி. போலாமா? போலாம் சார். பையன் ரொம்ப தீவிரமா இருக்கான் போல இருக்கு. காலையில இருந்து ஹாஸ்டல்லே தவம் கிடக்குறானா? நான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னான்.
இவனை நம்பலாமா நம்ப கூடாதாங்கிறதா யோசிச்சுட்டு இருக்கேன். தைரியமா நம்பலாம்னு நினைக்கிறேன். பையன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல, டென்ஷனா வேற இருக்கான். அவனுக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்பவே போனா ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப வெயிட் பண்ணக்கூடாது, இன்னைக்கு அவனை யூஸ் பண்ணோம். வா. பாஸ் ஹாய். ஹாய். என்ன பாஸ் நீங்க என்ன ஹாஸ்டலுக்கு வர சொல்லிட்டு நீங்க இங்க இருக்கீங்க? காலையில இருந்து உங்களை தேடிட்டு இருக்கேன். சாரி பிரதர், ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துட்டோம். அம்மா எதுக்காக எங்களை தேடிட்டு இருக்க? அப்போ எதுக்கு உங்களை தேடி வந்திருக்கன்றது கூட மறந்து போச்சா? டேய், அந்த 30,000 ரூபாய் மேட்டரா? சாரி பாஸ், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான். இதுக்காகவா காலையில இருந்து எங்களை தேடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணா சின்ன அமௌண்ட்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் பிரஷர் ஏறிக்கிட்டே போகுது. என்னைக்கு கடைசியா நிம்மதியா தூங்கணும்னு கூட ஞாபகம் இல்ல. தைரியமா இரு, நாங்க கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்ஸ் பாஸ். இன்னைக்கு ஈவினிங்குள்ள எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கேவா? அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. என்ன பாஸ், உங்களுக்கு இதெல்லாம் சின்ன அமௌண்ட்னு சொல்லிட்டு இப்ப கஷ்டம்னு சொல்றீங்க? இல்ல நட்ராஜ், பணம் ஒரு சின்ன ரொட்டேஷன்லயே இருக்கு. இப்படி திடீர்னு இன்னைக்கே வேணும்னு கேட்டா இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. சரி, அதை விடு. நாங்க என்ன சொன்னாலும் செய்வியா? என்னன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்றேன் பாஸ். ஏய், அவன் தான் ஓகே சொல்லிட்டான்ல. இப்போதைக்கு எனக்கு இந்த பெரிய சிக்கல்ல இருந்து வெளியே வந்தாலே போதும். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்ன பாஸ், ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? சேச்சா, அதெல்லாம் இல்ல. முதல்ல நீ ஒரு பைக் உசார் பண்ணிட்டு கேட்டுக்கிட்ட வா, நாங்க அப்புறமா சொல்றோம். தயவு செஞ்சு திரும்பவும் காணாம போயிடாதீங்க பாஸ். எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன். முதல்ல பைக் எடுத்துட்டு வா, அப்புறமா சொல்றேன். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. அவசரப்படுற பாத்தியா? நாங்க என்ன கொலைய செய்ய சொல்ல போறோம்? இப்ப பைக் ரெடி பண்ணிட்டு வா.